1446 1447 ஆண்டிலே கால் வைத்திருக்கின்றோம். இதனை ஆஷுரா என்று சொல்வார்கள். முஹர்ரமுடைய 10ஆம் நாள். இது வரலாற்றிலே மிக அதிகமான சம்பவங்களில் பொதிந்துள்ள ஒரு நாளாகும். வரலாற்று சம்பவங்கள் நிறைய நடந்துள்ள ஒரு நாள் இந்த ஆஷுராவுடைய நாள் என்பதாக நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். எனவேதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷுராவுடைய நாளின் நோன்பினுடைய சிறப்பை சொல்லியிருக்கிறார்கள். ஒரு தடவை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த சமயம் யூதர்கள் எல்லாம் நோன்பு நோற்றிருந்தார்கள். நீங்கள் எதற்காக இன்றைய தினம் நோன்பு நோற்றுள்ளீர்கள் என்று அவர்களை கேட்க அவர்கள் சொன்னார்களாம், இன்றைய தினம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய படையினர்களுக்கும் வெற்றி கிடைத்த தினம். எனவே நாங்கள் அதன் நினைவாக இன்றைய தினத்திலே நோன்பு நோக்கின்றோம். அதற்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களை விட எங்களுக்குத்தான் அதிக வேண்டப்பட்டவர்கள். எனவே அன்றைய தினத்திலே நாமும் நோன்பு நோக்குவோம் என்று சொல்லிவிட்டு அடுத்த ஆண்டு நான் இன்ஷா அல்லாஹ் இருந்தால், உயிரோடு இருந்தால் 9ஐயும் நான் சேர்த்து வைப்பேன் என்று சொன்னார்கள். அதாவது பிறை 9 10 அன்று நோன்பு நோக்க சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, ஆஷுரா தினத்தன்று வரலாற்று ரீதியாக நிறைய சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. அதிலே மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் ஏற்பட்ட அந்த போட்டியில் சத்தியம் வென்ற தினமாகும். ஃபிரௌன் என்ற கொடுங்கோலன், குர்ஆன் சொல்லுகின்றதாம் அவனுடைய வரலாற்று. ஃபிரௌன் நிறைய இடங்களிலே அந்த அவனுடைய பெயரை அல்லாஹ் குர்ஆனிலே உச்சரித்துள்ளான். ஏனென்று சொன்னால் அந்த அளவிற்கு அவன் மிக கொடூரமான கொடுங்கோல் மன்னனாக இருந்தவன் தான் ஃபிரௌன் என்ற அரசன். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அந்த சமூகத்திற்கு நபியாக அனுப்பி வைத்தான். ஃபிரௌனுக்கு எதிராக அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை களமிறக்கினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நிறைய தொல்லைகளையும் துன்பங்களையும் கொடுத்தார். ஃபிரௌனிடத்திலே பனி இஸ்ராயேல் என்று சொல்லக்கூடிய அந்த சமூகம் மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு சின்னா பின்னமாக கிடந்தார்கள். கடுமையான கொடுங்கோல் அரசர்கள் மக்கள் தான் எப்படி இருந்தாங்க, எப்பதான் நமக்கு விழிவு பிறக்க போகின்றதோ, நமக்கு எப்பொழுதுதான் வெற்றி கிடைக்க போகின்றதோ என்று இருந்த தருணத்தில் தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா அனுப்பி வைக்கிறார். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்தில் செல்லுமாறு அல்லாஹ்வுடைய கட்டளை, நபியே நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்களும் உங்களுடைய சகோதரர்கள் மூசாவும் நீங்கள் ஃபிரௌனிடம் சென்று நல்ல உபதேசம் செய்யுங்கள். அதெல்லாம் ஃபிரௌன் எப்படிப்பட்ட கொடூரக்காரனாக இருந்தாலும் அல்லாஹ் எதுக்கு அனுப்பி வைக்கிறான்? ஃபர்ஸ்ட் நீங்க போய் என்ன செய்யுங்க, அல்லாஹ்வுடைய அச்சத்தை அவனுக்கு கொடுங்க. 2 பேரும் போய் என்ன செய்யுங்க, அல்லாஹ் யார், அவருடைய வல்லமை என்ன, அவருடைய குதிரத்து என்ன, இந்த உலகத்துல நீ நினைத்து கொண்டிருக்கின்றாயே நான் தான் கடவுள், என்னை கொண்டுதான் நடக்கும், நான் தான் கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருந்தான் அந்த மக்களிடத்துல ஃபிரௌன். என்ன சொன்னான்? ஆனா ரப்புக்குமுல் ஆலா, உங்களுடைய மேலான ரப்பு நான் தான், உங்களை எல்லாம் படைத்து உங்களை எல்லாம் நான் என்ன செய்யறேன், உங்களுடைய கடவுளாக இருக்கிறேன் என்று சொன்னான். ஆனால் அந்த
வாதத்தை உடைப்பதற்காக அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய சகோதரர் அனுப்புவீங்க. நீங்க போய் என்ன செய்யுங்க, அவனுக்கு அச்சமூட்டி எச்சரிக்குது. ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க, கொஞ்சம் சொல்லி பாருங்க. என்ன செய்வாங்க, முதல்ல சொல்லி, அதாவது அவனுக்கும் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக அவனை அனுப்புவது. ஆனா அல்லாஹ் அவனுக்கு இதாயத்தை வைக்கிறது. அவன் என்ன சொன்னான், நீங்க என்ன பல சூனியங்களை செய்து எங்களை எல்லாம் இந்த ஊரை விட்டு வெளியேற்றலாம் பார்க்கறீங்களா? நீங்க செய்யற மாதிரி நானும் என்ன செய்வேன், நிறைய சூனியக்காரர்கள் வைத்திருக்கின்றேன் என்று சொன்னான். குர்ஆன் அல்லாஹ் அந்த வரலாற்றை மிக நுட்பமான மிக அழகிய வரலாறாக பதிவு செய்கின்றோம். என்ன சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, நீங்க சூனியக்காரர்களா இருக்கலாம், ஆனால் உங்களை விட நான் என்ன செய்வேன், நிறைய சூனியக்காரர்கள் வச்சு. அப்போ அந்த ஒரு ஒப்பந்தம் போடப்படுகின்றது. ஃபிரௌன் என்ன செய்ய, ஒரு ஒப்பந்தம் போடுறோம், வேணும்னா இப்படி வச்சுக்கலாமா, நீங்களும் ஒரு நாளைக்கு வாங்க, நாங்களும் ஒரு நாளைக்கு வரோம், எங்களுடைய சூனியம். இதெல்லாம் குர்ஆனுடைய வசனங்கள். சூரத்து தாஹாவுடைய அந்த சூறாவில் இடம்பெறக்கூடிய வசனங்கள். அப்போ ஃபிரௌன் சொல்லிட்டா மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல என்ன செய்யலாம், ஒரு நாள் நாம முடிவு செய்து அந்த நாளில் 2 பேர் என்ன செய்யணும், நம்மளுடைய சூனியத்தை வெளிப்படுத்தணும். யார் இதில் தேர்ச்சி பெற்றவோ அப்படி பார்த்துருக்கோம், ஒரு கை பார்க்கணும். சரி, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க. சரி, என்ன செய்யும், ஒரு எல்லா மக்களும் ஒன்று கூடும் விதமாக ஒரு பண்டிகை நாளாக யௌமு ஸீனத் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறார். ஒரு பண்டிகை நாளாக என்ன செய்யும், முடிவு செய்யும். அந்த நாளில் என்ன செய்ய ஒன்று கூடும். அதே போன்று முடிவு செய்யப்படுகின்றது. ஃபிரௌனுடைய சூனியக்காரர்களும் அந்த மைதானத்தில் ஒன்று கூட்டப்படுகின்றார்கள். மக்கள் எல்லாம் ஒன்று கூடிவிட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அங்கே வந்து விட்டார்கள். இப்போ ஒப்பந்தம் ஆரம்பம். கேட்கிறான் ஃபிரௌன், முதலில் நீங்க செய்றீங்களா உங்களுடைய வித்தைகளை, அல்லது நான் ஆரம்பிக்கிறேன்? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னா, இல்லை, நீங்களே என்ன செய்யுங்க, உங்களுடைய இதை ஆரம்பிங்க. இந்த சூனியக்காரர்கள் என்ன செய்யறாங்க, தங்களிடத்தில் இருந்த கயிறுகளை, என்ன கையில இருந்தது எல்லாம் தூக்கி எறிகிறாங்க. அது எரிந்த உடனே எல்லாமே பாம்பாக மாறுகின்றது. கயிறு தூக்கி போடுறாங்க, ஒரு குச்சியை தூக்கி போடுறாங்க, எல்லாம் செய்யுங்க. நம்ம மேஜிக்ல தான் பார்த்துருப்போம், ஆனா அந்த காலத்துல உண்மையா செஞ்சு காமிச்சாங்க இந்த சூனியக்காரர்கள். குர்ஆன் சொல்லுகின்றது வரலாற்று, இது சொந்த கதை. எல்லாம் இருந்த உடனே எல்லாமே பாம்பாக மாறுகின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கொஞ்ச நேரத்துல பயந்துட்டாங்க. ஃபௌஜஸ ஃபீ நஃப்ஸி கைஃபத்தன் மூசா. மூசா தம் மனதிலே அச்சம் கொண்டவராக என்ன செய்யறாங்க, ஒரு திடுக்க வரணும்னா, இப்போ பெரிய சூனியக்கார மத்தியில எதை போட்டாலும் என்ன செய்யுதுங்க, பாம்பா மாறுது. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு ஆறுதல் படுத்துறான். ஃபௌஜஸ ஃபீ நஃப்ஸி, அவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் திடுக்கம் அடைந்த உடனே சொல்றான், குல்னா லா தஹஃப் இன்னக அன்தல் ஆலா. மூசாவே, நீங்க என்ன செய்ய, லா தஹஃப், பயப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க, இன்னக அன்தல் ஆலா, அல்லாஹ் உங்களுக்கு தான் வெற்றி கொடுப்பான், நீங்க உயர்ந்தவர்கள், நீங்க மேலானவங்க, நீங்க பயப்படவே தேவை. அதே போன்று என்ன ஆகுதுங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தங்களுடைய கையில் இருந்த அசாக்கோல் குச்சியை தூக்கி போடுறாங்க. பெரிய பாம்பாக மாறியது. வந்த அத்தனை பாம்புகளையும் விழுங்கியது, பிடிச்சிருச்சு. எல்லா சூனியக்காரனும் என்ன செஞ்சாங்க, ஆச்சரியத்தில் மூழ்கிட்டாங்க. ஒரு தனி நபராக வந்தாரு, நம்ம எல்லாம் அத்தனை சூனியக்காரர்கள் இருக்கிறோம், நம்ம போட்ட எல்லாத்தையும் அவர் போட்ட அந்த குச்சி என்ன செய்யுது, பாம்பாக மாறி அத்தனை பாம்புகளையும் விழுங்கி விட்டது. எல்லாத்தையும் விழுங்கி ஒத்துக்கிட்டாங்க. இந்த வந்த சூனியக்கார அத்தனை பேரும் தங்களுடைய தோல்வியை ஒத்துக்கொண்டாங்க. சொல்லிட்டாங்க. சொன்னது மட்டுமல்ல, ஃபிரௌனுடைய சகலத்து
சுஜ்ஜதன் காலு ஆமன்னா பிரப்பி மூசா வஹாரூன். சொன்னாங்க சஜிதாவில் விழுந்தாங்க. யாரு அந்த அனுப்பியது? யாருங்க? ஃபிரௌன் அனுப்பினான். ஃபிரௌனுடைய ஆட்கள் எல்லாம். ஆனா அதை கூட அவங்க பயப்படல, எல்லாமே சஜிதாவில் விழுந்தாங்க. இந்த சூனியக்கார சஜிதாவில் வீழ்ந்து விட்டு சொன்னாங்க காலு ஆமன்னா பிரப்பி மூசா வஹாரூன். மூசா இன்னும் ஹாரூன் அவருடைய ரப்பை நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம். ஓப்பனா சொல்லிட்டாங்க அத்தனை மக்களுக்கு மத்தியில். ஃபிரௌன் கடுமையான சினத்துல இருக்க சொன்னா ஆல் ஆமன்தும் கபல அன் ஆதல்லக்கும். இந்த சூனியக்காரர் பார்த்து சொல்றான் ஃபிரௌன், என்ன என்கிட்ட கூலியை வாங்கிட்டு என்னுடைய அனுமதியே இல்லாம நீங்க மூசாவை ஏத்துக்கிட்டீங்களா? அப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு வித்தையை கற்றுக் கொடுத்தவரா இருப்பாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. ஓ நான் உங்களை சும்மா விட மாட்டேன். ஃபிரௌன் சொல்றேன், கொடுங்கோல் அரசன் சொல்றேன், உங்களை நான் சும்மா விட மாட்டேன். என்ன சொல்றேன்? மார்கை மார்கால் உங்களை வாங்குவேன், கடுமையான வேதனைக்கு உள்ளாக்குவேன், பேரித்த மரங்களே உங்களை கழுவேற்றுவேன். இதுக்கு அவங்க சொன்னாங்க இந்த சூனியக்காரலாம், உண்மைன்னு தெரிஞ்சிருச்சு எங்களுக்கு, இதுதான் ஹக்குன்னு தெரியுது, நாங்கள் இருப்பதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு, இன்னுமா நாங்க அதை நாங்க ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியும். சரி நீ என்ன நாளையோ அதை என்ன செஞ்சுக்கோ, நீ என்ன தீர்ப்பு செய்ய நினைக்கிறியோ, எங்களுக்கு வேதனை செய்ய போற, எங்களை சித்திரவதை செய்ய போற, என்ன வேணாலும் நீ செஞ்சுக்கோ சொன்னாங்க. இன்னமா தகுதி ஹாதீன வகுதி வாழ்ந்த பாவம் சொன்னாங்க. எதை வேணாலும் தீர்ப்பு செஞ்சுக்கோ. இன்னமா தகுதி ஹாதீன, நீ செய்யற அந்த தீர்ப்பு எல்லாம் இந்த உலகத்துடைய தீர்ப்பு தான். இதெல்லாம் பெரிய விஷயம் அல்ல. நீ செய்யற என்ன எங்களுக்கு நீ வேதனை கொடுத்தாலும் சோதனைகளை ஆக்கினாலும் நீ என்ன செய்ய, இந்த உலகத்துடைய தீர்ப்பு என்பதாக அந்த சூனியக்காரர் ஈமானை உறுதி கொண்டவர்களாக அந்த வெற்றி தினம் இருக்கின்றது. அது ஆஷூராவுடைய நாள் என்பதாக வரலாற்றில் என்பதை இந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு சம்பவம் நிகழ்ந்த நாள். கொடுங்கோலன் அரசன் பனி இஸ்ராயேல் மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்பொழுது நமக்கு விடிவு கிடைக்காதா என்ற ஏங்கிய மக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைக்கின்றார்கள், அவருடைய அழைப்பு ஏற்கின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பின்னால் ஒரு பெரும் கொண்ட படையினர், சொல்லப்படுகின்றது 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள். எல்லா மக்களும் என்ன செய்யறாங்க, அதிகமான மக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்னோக்கி சொல்றாங்க, நம்ம வேறு இடத்துக்கு போயிடலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றியவர்களாக அத்தாய் மக்களும் செல்லுகின்றார். பின்னால ஃபிரௌனுடைய இந்த படை பார்த்துட்டு இவங்களை எப்படியாவது நினைச்சு நம்பிக்கை விடக்கூடாது, அவங்கள என்ன செய்யணும், நம்ம இந்த ஊர்ல இருக்க வச்சு இன்னும் நம்ம சித்திரவதைக்கு உள்ளாக்கணும் அப்படின்ற நோக்கத்துல பின்னால துரத்தி கொண்டே வருகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க போயிட்டே இருக்காங்க, பின்னாடி படை அவர்களை பின்பற்றி போயிட்டே இருக்கு. இடையில பார்த்தா கடல் வந்துருச்சு. இப்ப அந்த மக்கள் எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் பத்தி கேட்கிறாங்க, மூசாவே உங்களை நம்பி வந்துட்டோம், உங்க பின்னாடி என்ன சொல்றாங்க, உங்களை நம்பி உங்களை பின்னாடி வந்துட்டோமே அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லாம, மூசாவே உங்களை நம்பி வந்தோம், முன்னாடி இனிமேல் நம்ம என்ன செய்ய முடியாது, கடல்ல போக முடியுமா, போக முடியாது, கடல் முன்னாடி வந்துருச்சு, இனி நாங்க என்ன செய்யறது? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லாம் உள்ளத்திலே போட்டால் சொன்னார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இன்ன மாஇய ரப்பி சயஹ்தி. அந்த நேரத்தில் சொன்னாங்க, பாருங்க இக்கட்டான சூழ்நிலையில யாருக்கு நம்பணும், அல்லாஹ்வை மட்டும்தான் நம்பணும். எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, இனி நமக்கு வழியே இல்லை என்று நாம் முடிவு செய்யக்கூடாது. யார் முடிவு செய்யும்? அல்லாஹ் முடிவு செய்யும். அந்த எண்ணத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்கள் கொண்டு வந்தார்கள். சொன்னாங்க,
வெளிப்படையா பார்க்கும் பொழுது இனி வழி இல்லை என்பது போலதான் தெரிகின்றது. சொன்னாங்க, என்ன மாய ரப்பி சயஹ்தி, என்னுடைய ரப்பு எனக்கு வழிகாட்டுவான். நீங்க நினைக்காதீங்க வழி இல்லைன்னு. அந்த வழி அறிவித்தான். மூசாவே, உங்களுடைய தடியை கடலிலே அடியுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அசா குச்சியை கடலில் வீசி எறிகின்றார்கள். 12 பாதைகளாக பிளந்தது என்பதாக குர்ஆன் சொல்லுகிறது. இது எப்படிங்க? கடல் வழிவிடுகின்றது. அல்லாஹ்வுடைய குதிரத், அல்லாஹ்வுடைய வல்லமை. இது ஒரு பெரிய விஷயம் அல்ல. வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகின்றார்கள், 12 பிரிவுகளாக அவர்கள் இருந்தார்கள். எனவே அது 12 பாதைகளாக பிரிந்தது. எப்படிங்க? சேரும் சகதியுமாக தெரிஞ்சிருச்சு. ஆனா கீழே ஏற்கனவே தண்ணீர் இடமாச்ச எப்படி இருக்கும்? சேரும் சகதியுமாக இருக்கும். அப்படி இல்லையா? அப்படியே சிமெண்ட் ரோடு மாதிரி ஒரு நல்ல சாலை மாதிரி என்ன செய்துங்க இருக்கு. 12 பாதைகள், அற்புதமான சாலை. எந்த அளவுக்கு சொன்னா, ஒரு சாலையிலிருந்து இன்னொரு சாலையை எட்டி பார்ப்பதற்கு ஜன்னல் வழியாக என்ன செய்யறாங்க, அடுத்த பாதையை பார்க்கலாம். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு வழியை எல்லாம் அவர்களுக்கு காட்டு. சரி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை பின்பற்றிய அந்த மக்கள் அனைவரும் என்ன செய்யறாங்க, அந்த பாதையில போறாங்க. ஃபிரௌனும் என்ன செய்யறாங்க, நானும் என்ன செய்வாங்க, அந்த அந்த பாதையில போய் அவங்கள வெற்றி கொள்வேன். ஆனால் அந்த உதவி யாருக்கு மட்டுங்க? யார் அல்லாஹ்வை நம்பினார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த உதவி, கடல் வழி தருவது. மற்றவர்களுக்கு அந்த உதவி இல்லை. இந்த மக்கள் எல்லாம் கடந்து விட்ட பிறகு அல்லாஹ் கடல் என்ன செய்து தன்னுடைய இயல்பான நிலைக்கு மாறுகின்றது. தன்னுடைய இயல்பான நிலைக்கு மாறுது. ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய ஆட்களும் அந்த கடலிலே சிக்குகின்றார்கள். சொன்னானா அந்த நேரத்துல அவனுக்கு புரியுது, ஃபிரௌனுக்கு, நான் என்ன செய்யறேன், இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நான் ஈமான் கொள்ளுகின்றேன் என்று சொல்வதற்கு என்ன செய்ய வந்துட்டான். என்ன சொல்லிட்டான், நான் மூசாவுடைய ரப்பை ஏற்றுக்கொள்கின்றேன் என்ற தருணத்துக்கு வந்துட்டான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, இனிமேல் உனக்கு உன்னுடைய சான்ஸ் முடிஞ்சிருச்சு. என்ன செய்யறாங்க, அவனை அடிக்கிறான். எப்பவுமே எல்லாமே பார்த்துட்ட பிறகு நான் என்ன செய்யறேன், ஈமான் கொண்டுறேன், அது அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்வது. எல்லா அநியாயத்தை செஞ்சுட்டு கடைசியில் அவனுக்கு கடைசி நேரம் என்று வரும் பொழுது அதை நான் ஒரு சான்ஸா பயன்படுத்திக்கிட்டு ஏற்றுக்கொள்ளனா அல்லாஹ் அதுக்கு என்ன செய்ய மாட்டான், வெளியிட மாட்டான். அல்லாஹ் என்ன செய்யறாங்க, அந்த கடலிலே அவனை அழிக்கின்றான். குர்ஆன் சொல்லுகின்றது, فَالْيَوْمَ نُنَجِّيكَ بِبَدَنِكَ لِتَكُونَ لِمَنْ خَلْفَكَ آيَةً. உனக்கு இன்றைய தினத்திலே அல்லாஹ் சொல்றான், இன்றைய தினம் கடல்ல மூழ்கடிக்கப்பட்ட அன்றைய தினத்துல உன்னை இந்த கடலிலே மூழ்கடிக்கப்பட்டு அல்லாஹ் அழிச்சுட்டான். உன்னை என்ன செய்யறான், உன்னுடைய உடலை நாம் கியாமத் நாள் வரை பாதுகாப்போம். எத்தனை வருஷம் மிகவும் நடந்தது. உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய சமூகத்தில பார்க்க வேண்டும், ஆட்சியாளர்கள் பார்க்க வேண்டும், சர்வாதிகாரிகள் பார்க்க வேண்டும், யாரெல்லாம் இந்த உலகத்திலே அநியாயம் அக்கிரமங்கள் செய்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் ஃபிரௌனை அல்லாஹ் முன்மாதிரியாக ஆக்குகின்றார், ஒரு அத்தாட்சியாக ஆக்குகின்றோம். உன்னுடைய உடலை மறுமை நாள் வரை, கியாமத் நாள் வரை நாம் பாதுகாக்குவோம் என்கிறார்கள். இன்றைக்கு வரை என்ன செய்றாங்க, உடல் அல்லாஹ்வுடைய கிருபையால் பாதுகாக்கப்படுகிறது. வரலாற்றில் சொல்லப்படுகின்றது, அவருடைய அந்த சம்பவம் நடந்து எவ்வளவு நாள் கழிச்சுதான் அவருடைய உடலையே கடலில் எடுக்கிறாங்க. 1889 தான் அவருடைய உடலையே கடல் அதற்காக செய்யறாங்க, பாதுகாக்கிறாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க, எடுத்து அது மியூசியத்தில் வச்சு இன்றைக்கு வரைக்கும் பாதுகாக்கப்படுகின்றது என்பதாக வரலாற்றில் சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, அல்லாஹ் இப்படியாக எல்லாம் சர்வாதிகாரிகளை எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு மாறு செய்பவர்களை நான் என்று சொல்பவர்களை அல்லாஹ் என்ன செய்யறாங்க, இந்த உலகத்துல அழித்ததாகத்தான் வரலாறு என்பதை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை கொண்டு நமக்கு அல்லாஹ் பாடம் எடுத்துக்கிட்டான். எனவே இந்த ஆஷூரா தினம் என்கின்றதை இன்றைய தினத்திலே நிறைய வரலாற்று சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கின்றது. அதில் மிக முக்கியமான ஒரு சம்பவம் தான் நபி
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வெற்றி, ஃபிரௌனுக்கு அல்லாஹ் கொடுத்த தோல்வி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்பிய மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வெற்றி என்பதை நாம் புரிய வேண்டும். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த பொழுது கேட்டார்கள், நீங்கள் இன்றைய தினத்தில் ஏன் நோன்பு இருக்கின்றீர்கள்? யூதர்களை பார்த்து சொன்னார்கள், நாங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வெற்றி கொடுக்கப்பட்ட தினத்தை நினைத்தவர்களாக நாம் நோன்பு நோக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உங்களை விட நாங்கள் அதிகமாக வேண்டப்பட்டவர்கள், எனவே நாங்களும் நோன்பு நோக்கின்றோம் சொல்லிவிட்டு நீங்கள் என்ன செய்யுங்கள், ஒரு நாள் முந்தியதாக நோன்புவர்கள், பிறை 9 என்ன செய்ய நோன்புவர்கள், யூதர்களுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலே சொன்னார்கள். அதே போன்று இந்த முஹர்ரம் மாதத்திலே தேவையில்லாத அனாச்சாரங்களும் அக்கிரமங்களும் நிறைய நடக்கும். விதாத்துகளும் நாம் நிறைய பார்த்தோம். இஸ்லாத்தினுடைய எதிரிலே இல்லாத நிறைய அனாச்சாரங்கள். உதாரணத்துக்கு சொல்ல போனால் நெருப்பு மிதிப்பது, பஞ்சா எடுப்பது, கத்தியை கொண்டு மாரலை அறுத்து கொண்டு ரத்தத்தை ஓட்டுவது, இதுவெல்லாம் இஸ்லாம் சொல்லப்படாத விஷயங்கள். இதெல்லாம் நம்முடைய கலாச்சாரத்திற்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். இதற்கு என்ன சொல்லுவாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட தினம். எனவே அந்த தினத்தை நாங்கள் துக்க தினமாக கொண்டாடுகின்றோம். இஸ்லாத்துல இதுக்கு எந்த விதமான அனுமதியும் கிடையாது. யார் மௌத்தானாலும் என்ன செய்யுங்க, 3 நாட்களுக்கு மேல் துக்கம் அனுஷ்டிக்க இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. மனைவிக்கு மட்டும் 4 மாதம் 10 நாட்கள் என்ன செய்யலாம். ஒரு கணவன் இறந்து விட்டால் மனைவியாகப்பட்டவர் 4 மாதம் 10 நாட்கள் இத்தாவுடைய காலங்களில் துக்கம் அனுஷ்டிக்கலாம் என்பது மட்டும்தான் அனுமதியை தவிர 3 நாட்களுக்கு மேல் யாருக்கும் அனுமதி இல்லை. ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார் என்ற விஷயத்தை வைத்து இன்றைக்கு நாங்கள் துக்க தினமாகவே கொண்டாடுகின்றோம் என்று சொல்வதெல்லாம் இஸ்லாத்தினுடைய அப்பாற்பட்ட விஷயமாக இருக்கின்றது. எனவே தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்துவிட்டு சொல்லப்பட்ட சிறப்பான விஷயங்கள் நாம் எடுத்து செய்ய வேண்டும். அதில் குறிப்பாக சொன்னார்கள் நோன்பு நோக்குவது. ஆஷுராவுடைய நோன்புடைய சிறப்பை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த நோன்பு கடந்த ஒரு வருடத்தினுடைய பாவத்திற்கு பரிகாரமாக இருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். இந்த 2 நோன்புகள் இருக்கு, என்ன செய்யுங்க, அந்த நோன்புல அவ்வளவு நன்மைகள் வச்சிருக்கோம். இன்னைக்கு நமக்கு தேவைப்படுது. நிறைய பாவங்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த காலத்துல அல்லாஹ் நம்முடைய பாவங்களை கழிப்பதற்கு இந்த நோன்புகளை ஒரு காரணமாக வைத்திருக்கின்றார். எனவே இது போன்ற சிறப்பான நோன்புகள் அது எந்த தினங்க, இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம். இன்னைக்கு நைட் என்ன செய்யறாங்க, சனி அல்லது ஞாயிறு பிறை 9, 10 அல்லது ஞாயிறு திங்கள் 2 தினங்கள் நோன்பு வைப்பது சுன்னத்தாக இருக்கின்றது. வல்ல அல்லாஹ் மனிதருக்கும் அமல் செய்யக்கூடிய வாக்கு தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.